இந்த மகிழ்ச்சியான நாளிலே உங்கள் அனைவரையும் தூய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்திலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் நம்ம ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும். இந்த நாளினுடைய செய்தியின் தலையங்கம் கிறிஸ்தவ நல் நடக்கை. கிறிஸ்தவ நல் நடக்கை. இதற்காக தெரிந்து கொண்ட திருமறை பகுதியை மிக தெளிவாக நாம் வாசிக்க கேட்டோம். தாவீதும் சவுலும் இரண்டு பேரும் மிக முக்கியமானவர்கள், மிக மிக முக்கியமானவர்கள். இந்த இரண்டு பேருடைய வாழ்விலே நடந்த நிகழ்வுகள் ஏராளம் உண்டு. அந்த நிகழ்வுகளின் மிக முக்கியமான ஒரு பகுதியைத்தான் இந்த நாளிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இங்கே பார்க்கின்ற பொழுது தாவீது சவுலை பாதுகாக்க நினைக்கிறான். ஆனால் சவுல் தாவீதை கொலை செய்ய பார்க்கிறான். எந்த சந்தர்ப்பம் கிடைத்தாலும் எப்படியாகிலும் இந்த தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று சவுல் திட்டம் போட்டுக் கொண்டே இருக்கிறான். சவுல் யார்? அரசன். அந்த அரசன் தாவீதை கொலை செய்ய அவன் திட்டமிடுகிறான். ஆனால் இந்த தாவீதுக்கு அவனை வீழ்த்துவதிலோ அவனை கொலை செய்வதிலோ நாட்டமில்லை, விருப்பமில்லை. அதற்கு எந்த எண்ணமும் அவனுக்கு இல்லை. தாவீது நினைத்திருந்தால் சவுலை லெகுவாக கொலை செய்திருக்கலாம். காரணம், அந்த அளவிற்கு அவனுக்கு நண்பர்கள் இருந்தார்கள், அதற்குரிய தருணங்கள் வந்தது, தனிமையில இருந்தார்கள். ஆனால் அவன் அதை குறித்து எண்ணியே அவன் பார்க்கவில்லை. 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லுகிறது, இவன் சவுலை கொலை செய்வதற்கு அவனுடைய நண்பர்கள் எல்லாம் கூடி வருகின்ற பொழுது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அப்பொழுது இந்த தாவீது சொல்லுகிறான், அவரை கொல்லாதே, ஆண்டவரால் அழைக்கப்பட்டவன் மேல் கை வைத்துவிட்டு குற்றமற்றிருப்பவன் யார்? அவனை கொல்லாதே. ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஒருவன் இந்த சவுல், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் இந்த சவுல், ஆண்டவரால் திருநிலைப்படுத்தப்பட்டவன் இந்த சவுல். ஆகவே தாவீது சொல்லுகிறான், அவனை கொல்லாதே என்று சொல்லி அடித்து கொல்லுகிறார்கள். அடித்து கொல்லுகிறார்கள். எப்படி சாத்தியம்? இது எப்படி முடிகிறது? ஒரு நாயை அடிக்கலாம், ஒரு பூனையை அடிக்கலாம், இவையெல்லாம் செய்யலாம். ஆனால் இதே போன்று ஒரு மனிதனை கொலை செய்ய வேண்டும் என்றால் அவன் சக மனிதன் அல்லவா? அவன் சக உயிர் அல்லவா? என்னுடைய தோழன் அல்லவா? இல்லை நம்முடைய பிள்ளை அல்லவா? நம்முடைய 2 வீடுகளுக்கு அடுத்த வீட்டில் உள்ளவன் அல்லவா? 4 வீட்டிற்கு அந்த பக்கத்தில் உள்ளவன் அடித்து கொள்ளுகிறான் என்றால் இந்த சமுதாயம் எப்படி இருக்கிறது? தாவீது மிக தெளிவாய் சொல்லுகிறான், அவனை கொல்லாதே, அவன் மீது கை வைக்காதே. அந்த எண்ணமே இல்லாதவனாய் இருக்கிறான். மாறாக நாம் பிறரை வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லித்தான் இந்த தாவீது சொல்லுகிறான். வீழ்த்துவதற்கு எனக்கு எண்ணம் இல்லை, இறை சித்தத்தின் படியே நடந்து கொள்ள வேண்டும், அதுதான் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த தாவீது தெளிவாக சொல்லுகிறான். இன்றைய சமுதாய சூழல் பாருங்கள், ஒருவனின் முதுகிலே மிதித்து கொண்டு மேலே ஏறி செல்லுகின்ற ஒரு அனுபவம், பிறரை தாழ்த்திவிட்டு மற்றவர்களை உயர்வாக சொல்லுகின்ற ஒரு அனுபவம், மற்றவனை தரக்குறைவாய் தாழ்த்திவிட்டு மேலே செல்வதற்கு தயங்காத ஒரு சமுதாயம், அதுதான் மனித சமுதாயம். அதிலும் கிறிஸ்தவ சமுதாயம் இன்னும் பயங்கரமாக இருக்கிறது. நாமும் இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் மக்களுக்கு துணை போகிறோமோ? அது ஒரு கேள்விதான். இப்படிப்பட்ட சில காரியங்களை பேசுகிறவர்களோடு நாம் துணை போகிறோமோ? சூழல்களை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி விடக்கூடாது. நமக்கு சாதகமாய் வருகின்ற காரியங்களை மற்றவன் மீது திணிக்க கூடாது. ரோமர் 12வது அதிகாரம் 17-19 வசனத்திலே மிக தெளிவாக இருக்கிறது பாருங்கள். தீமைக்கு பதில் தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனிதரும் நன்மையான காரியத்தை கருதுங்கள், அன்பானவர்களே பழி வாங்காதிருங்கள். இது கடவுளின் விருப்பம் அல்ல, கடவுளின் சினத்திற்கு ஆளாகி விடுவீர்கள். எவ்வளவு அழகாக இருக்கிறது இந்த வசனம். முன்னால் நமக்கு தெரியுமே, பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட ஒன்று, பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் என்று சொல்லுகின்ற ஒரு அனுபவம். ஒரு பல்லை எடுத்தால் இன்னொரு பல்லுக்கு பதில் சொல்ல வேண்டும். எப்படியாக எடுத்து விட வேண்டும்? பல்லுக்கு பல், ஒரு பல்லை எடுத்தால் அவனுடைய பல்லை எடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட மோசமான ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் திருமறை தெளிவாக சொல்லுகின்ற ஒன்று உண்டு. என்ன தெரியுமா? உணர்ச்சி அடையாதிருங்கள், உணர்வடையுங்கள். அதுதான் முக்கியம். உணர்ச்சி அடையாதிருங்கள், உணர்வடையுங்கள். ஒரு சண்டை வருகிறது என்று சொன்னால் நாமும் அந்த இடத்திலே கோபப்பட்டு பேசினால் அந்த இடத்திலே இன்னும் சண்டைகள் அதிகமாகி கொண்டிருக்கும். அமைதியாக இருந்து விட்டால் பிரச்சனையே இல்லை.
நானும் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் உண்டு. உணர்ச்சி அடையாதபடி உணர்வடைய வேண்டும். இங்கே தாவீது சவுலின் தவறுகளை 4 முறை சுட்டி காட்டுகிறான். 4 விதமாக சுட்டி காட்டுகிறான். முதலாவது கேள்வி என்னவென்றால், தாவீது சவுலை பார்த்து கேட்கிறான், நான் என்ன தவறு செய்தேன்? நான் என்ன செய்தேன்? என்னிலே என்ன தவறு நீர் கண்டீர்? என்னிலே இருக்கிற குற்றம் என்ன? நீர் இதை பார்த்தீரா? என்ன இருக்கிற குற்றத்தை சொல்லும். 26-18 வசனத்திலே இது வருகிறது. தாவீது சவுலை பார்த்து நான் என்ன செய்தேன் என்று சொல்லி கேட்கிறான். அன்பானவர்களே, இன்று நாமே நமக்குள்ளாய் கேட்கின்ற கேள்வி, இல்லை என்றால் ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த நபரிடத்திலே நாம் கேட்க வேண்டிய தனிப்பட்ட கேள்வி, நான் என்ன செய்தேன்? நான் உனக்கு என்ன தவறு செய்தேன்? நான் செய்த குற்றம் என்ன? சற்று எனக்கு அதை சொல்லி தந்தால் நான் திருத்திக் கொள்ளுவேன். நான் செய்த தவறு என்ன? அதை சொல்லாமல் எப்படி திருத்த முடியும்? அதை மனதிற்குள்ளா வைத்துக் கொண்டிருந்தால் அதை எப்படி நாம் திருத்த முடியும்? சிலர் கேள்வி தெரியாமல், விடை தெரியாமல் சில காரியங்களை குறித்து சிந்தித்துக் கொண்டே இருக்கிறார். ஆக இந்த தாவீது அவனிடத்தில் சவுலிடத்தில் கேட்கிறான், நான் செய்த குற்றம் என்ன? அதற்கு சவுலுக்கு பதில் கொடுக்க முடியவில்லை. சவுலால் பதில் கொடுக்க முடியவில்லை. சவுல் சிந்தித்திருப்பான், யோசித்திருப்பான். எதிர்பார்க்காத சூழலில் இந்த கேள்வி வருகிறது, நான் என்ன குற்றம் செய்தேன் என்று சொல்லி என்ன சொல்லுவது, என்ன செய்வது? சவுலால் பதில் சொல்ல முடியவில்லை. சவுல் அரசன் தன்னை அழிக்க வருகிறானே, அவன் தவறு செய்கிறானே, என்னை கொன்று போடுவானே, ஏன் என் மீது இப்படி வன்மமாய் இருக்கிறீர்? ஏன் கோபமாக இருக்கிறீர்? நான் செய்த குற்றம் என்ன? எனக்கு அதை சொல்லும் என்று சொல்லி கேட்கிறான். அன்பானவர்களே, நம்மை மற்றவர்கள் குற்றப்படுத்துகின்ற பொழுது, நம்மை மற்றவர்கள் உதாசீனமாய் சொல்லுகின்ற பொழுது, ஒரு விசை நமக்குள்ளே நாம் கேட்போம் இந்த கேள்வியை, நமக்குள்ளே அந்த கேள்வியை பற்றுறப்படுத்துவோம். ஆண்டவரே, நான் ஏதேனும் தவறு செய்தேனோ? ஆராய்ந்து பார்க்கும்படி ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்வது இதுதான். ஆண்டவர் நம்மை ஆய்ந்து பார்க்கிறார். நம்முடைய உள்ளந்திரியங்களை புடமிட்டு பார்க்கிறார். நீயும் அப்படியே என்று சொல்லுகின்ற ஒரு கேள்வி கணையை தொடுக்கிறார். நம்மிலே நாம் அந்த கேள்வி கேட்டால் என்ன? நம்மிலே அந்த கேள்வி கணைகளை தொடுத்தால் என்ன? ஆண்டவரே, என்னை நான் ஆராய்கின்ற பொழுது எனக்குள்ளாய் ஒரு தெளிவினை தாரும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்க அழைக்கிறார். இரண்டாவது, இந்த தாவீது அடுத்த ஒரு கேள்வியை கேட்கிறான் பாருங்கள். சவுலிடம், மலைகளிலே கௌதாரியை வேட்டையாடுவது போல் இஸ்ரவேலின் அரசன் ஒரு தெள்ளு பூச்சியை தேட வந்தீரோ என்று சொல்லி கேட்கிறான். 20வது வசனத்தில் ஏன் தெள்ளு பூச்சி என்று சொல்லுகிறான்? யாரை சொல்லுகிறான்? தன்னை தானே சொல்லுகிறான். நான் ஒரு தெள்ளு பூச்சி, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன், ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை, எனக்கு உம்மை எதிர்க்க வேண்டிய சக்தியே இல்லை, பலன் இல்லை. தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறான். கௌதாரியை வேட்டையாடுவது போல. அதை குறித்து பார்த்தால் என்ன? காட்டிலே இருக்கிற கொடிய மிருகம் என்று சொல்லுகிறது. காட்டிலே இருக்கிற கொடிதான மிருகம். அரசனுக்கு நேரம் போகவில்லை என்று சொன்னால் அவனுடைய விளையாட்டை என்னதான்? வேட்டையாடுவது. வேட்டையாடுவது சாதாரண எலியையும் பூனையும் வேட்டையாட அரசன் வருவதில்லை. அரசன் யாரை வேட்டையாடுவான்? எதை வேட்டையாடுவான்? மிகவும் கொடிய விலங்குகளை வேட்டையாடுவான். அப்பொழுதுதான் அவனுடைய வீரம் வெளியிலே தெரியும். ஒரு அரசனுடைய வீரத்தை வெளிக்காட்டுவதற்காக அவன் பெரிய பெரிய மிருகங்களை, சிங்கம், புலி, கரடி போன்ற பெரிய கொடிதான மிருகங்களை அவன் வேட்டையாடுவதற்கு வருவான். ஆனால் தாவீது சொல்லுகிறான், இப்படி வேட்டையாட வேண்டிய அரசன் ஒரு தெள்ளு பூச்சியை தேடி வந்தீரோ? அவன் கேட்கிறான், நான் ஒரு தெள்ளு பூச்சி, இதையெல்லாம் விட்டு தெள்ளு பூச்சியை தேடி வந்தீரோ என்று சொல்லி அவன் கேட்கிறான். இஸ்ரவேலின் அரசர் கடவுளால் கனம் பெற்றவர், கடவுளால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், உயர்ந்த நிலைமையிலே இருக்கிறவர். அவன் ஒரு கிறிஸ்தவ வீரனாக, சிறந்த வீரனாக இருந்தவன். இப்பொழுது தெள்ளு பூச்சி போன்ற அற்பமான காரியத்திற்காக தன்னுடைய இடத்திலிருந்து இறங்கி வந்து விட்டான். அரசன் இருக்க வேண்டிய இடத்திலே இருக்கவில்லை என்று சொன்னால் நாட்டை ஆட்சி செய்ய முடியாது. இங்கே தாவீது அதை தெளிவுபடுத்துகிறான் பாருங்கள். எப்படி அந்த பகுதியிலே அரசன் அப்படி இறங்கக்கூடாது, அரசன் தன்னுடைய இடத்தை விட்டு கொடுக்க கூடாது, அரசன் இருக்க வேண்டிய இடத்திலே இருக்க வேண்டும், இல்லை என்றால் அது அவமானம் என்று சொல்லுகிறான்.
அரண்மனையிலே நாட்டிலே செய்ய வேண்டிய ஏராளமான கடமைகளும் காரியங்களும் இருக்கின்ற பொழுது ஒரு தெள்ளு பூச்சியை கொலை செய்ய நீர் வந்தீரோ என்று சொல்லி அவன் கேட்கிறான். ஒருவேளை இது ஒரு நகைப்பு கேள்வியாக கூட இருக்கலாம், அவனை அவமானப்படுத்துகிற சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியாக கூட இருக்கலாம். ஆனால் அவன் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இவன் கேட்கிறான். நீர் இப்படி வந்து விட்டீரே, ஒருவனுக்கு பின்னாலே அலைந்து கொண்டிருக்கிறீரே, தன்னையே சொல்லுகிறான். தாவீது என்று சொல்லுகிற எனக்கு பின்னால் என்னை கொலை செய்ய வந்து கொண்டிருக்கிறீரே, அரசனுக்கு இது தேவையா? இது கோழைத்தனம் அல்லவா என்று சொல்லுகிறான். ஏன் தெரியுமா? 2 பேரும் அரண்மனையில் இருக்கிறார்கள். தேவைப்பட்டால் ஒருவருக்கொருவர் நேராக பேசிக் கொள்ளுகிறார்கள். அந்த நேரத்தில் கூட நேருக்கு நேராக நின்று என்ன செய்யலாம்? தாவீதை கொலை செய்ய முயற்சி செய்யலாம். அதையெல்லாம் விட்டுவிட்டு பின்புறமாக இந்த சவுல் வேலை செய்வதை இந்த தாவீது விரும்பவில்லை. சவுலால் பதிலளிக்க முடியவில்லை. முதலாவது கேள்விக்கும் அவனுக்கு பதில் இல்லை, 2வது கேள்விக்கும் அவனுக்கு பதில் இல்லை. சவுல் பதிலளிக்க முடியாமல் திணறி நின்றான். அன்பானவர்களே, நானும் நீங்களும் சில நேரங்களிலே பயனற்ற காரியங்களுக்காய் நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். நானும் நீங்களும் சில தேவையற்ற காரியங்களை மனதிலே வைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறோம். தேவையில்லாத சில காரியங்களை முன்னிறுத்தி வைத்துக் கொண்டு அதை பார்த்து கொண்டு நிற்கிறோம். இந்த தாவீதினுடைய வார்த்தையிலிருந்து ஆண்டவர் நமக்கு பேசுவது, உன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு என்ன, உன்னுடைய பிரச்சனை என்ன, அதை பார், அதை குறித்து யோசி, தேவையற்றவற்றை நீ ஏன் குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்லுகிறது. சில சந்தர்ப்பங்கள் வருகின்ற பொழுது இப்படித்தான் பல காரியங்களை குறித்து சிந்திக்க வேண்டிய சூழல் வருகிறது. அதை எப்படி சமாளிப்பது, இதை எப்படி சமாளிப்பது என்றெல்லாம் வருகிறது, பல காரியங்கள் வருகிறது. ஆனாலும் நம்மை குறித்த சிந்தனை இல்லாதபடி, நம்முடைய கடமைகள் மீது ஒரு கண் இல்லாதபடி, நாம் ஏனோ தானோ என்று தேவையற்றதை ஏன் நாம் மனதிற்குள்ளாய் கொண்டு சுமையாய் சுமந்து கொண்டிருக்கிறோம். இது நமக்கு பலவீனம் இல்லையா? இது நமக்கு கவலை இல்லையா? இது நமக்கு வியாதியை கொண்டு வரும் இல்லையா? ஏன் மகிழ்ந்திருக்க வேண்டும், சந்தோஷமாய் இருக்க வேண்டும்? இதை மனதில் வைத்துக் கொண்டு இந்த நாட்களிலே செயல்பட ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். சவுலால் பதில் கொடுக்க முடியவில்லை. 3வது, தாவீது சவுலை பார்த்து கேட்கிறான், உம்மை எனக்கு எதிராக ஏவி விட்டவன் யார் என்று சொல்லி கேட்கிறான். சவுலோடு சேர்ந்து நன்மை வேண்டி காத்திருக்கிறவர்கள் தாவீதை குறித்து தவறாய் சொல்லுகிறார்கள். சவுலிடத்தில் எதையோ சாதிக்க வேண்டி இருக்கிறது, தாவீதை மோசமாய் சொல்லுகிறார்கள். நய வஞ்சகரின் பேச்சை கேட்டு என்னை தொடுவதற்கு நீர் ஒரு மடையன் என்று சொல்லுகிறான். நான் புரிந்து கொண்ட ஒன்று, நமக்கு எப்பொழுதும் நன்மை செய்த யாராயிருந்தாலும் எப்பொழுது நன்றியோடு இருப்போம். அது வெளிப்படுத்த முடியவில்லை என்றால் மனதிற்குள்ளாகவும் அது இருக்கும். ஆனால் அது சிலருக்கு இல்லாமலே போய்விட்டது. அன்பானவர்களே, இந்த தாவீதினுடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல், ஏவி விட்டவனை குறித்து, ஏவப்பட்டவனை குறித்து சொல்ல முடியாமல் இருக்கின்ற ஒரு மடையனாக இருக்கிறான். அங்கே சொல்லுகிறது, ஒரு தலைவனாக, அரசனாக இருக்க வேண்டும் என்றால் என்ன வேண்டும்? சுய அறிவு வேண்டும், சுய தீர்மானம் வேண்டும், சுய சிந்தை வேண்டும். இல்லை என்றால் அவன் ஒரு நல்ல தலைவனாய் இருக்க முடியாது. 4வது, அவன் கடைசியாக ஒரு கேள்வி ஒன்றை கேட்கிறான் பாருங்கள். உன்னை தூண்டி விட்டவர்கள் உன்னை காப்பாற்றுவார்களோ? எப்படி? உன்னை தூண்டி விட்டவர்கள் உன்னை காப்பாற்றுவார்கள். இங்கே கேட்ட கேள்விக்கு அரசனுக்கு ஒரு பதிலும் சொல்ல முடியவில்லை. இந்த சவுலை காப்பாற்ற வேண்டிய இடத்திலே எல்லாவற்றையும் சொல்லி அதை செய் இதை செய் என்று சொன்ன அந்த படை தலைவன், படை வீரன், அவன் என்ன செய்தான்? தூங்கிவிட்டான். இவர்களை நீ நம்பலாமா என்று கேட்கிறான் தாவீது. சவுலிடத்தில் கேட்கிறான், இப்படி உம்மை பாதுகாக்க வர வேண்டிய இவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், இவர்களை நம்பலாமா? நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அல்லவா என்று சொல்லி கேட்கிறார். பிற்பாடு என்ன நடந்தது? பெலிஸ்தியரோடு நடந்த யுத்தத்திலே சவுல் தனித்து விடப்பட்டான். ஏனென்றால் தாவீதை கூட நெருங்க வைக்கவில்லை. அவன் தாவீதை துரத்தி கொண்டே இருந்தான். இவருடைய பகைவர்கள் இவரை நெருக்கிய பொழுது, பெலிஸ்தியர்களோடு போராட வேண்டிய சூழ்நிலை வந்த பொழுது, சவுலோடு இருந்தவர்கள் எல்லாம் சென்று விட்டார்கள். தனித்து விடப்பட்டான். யுத்த களத்திலே கடுமையான காயங்கள் கொண்டு அவன் மரித்து விழுந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
இப்படி 4 கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் சவுல் என்று சொல்லுகிற அரசன் மண்ணை கவ்வினான் என்று சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, தாவீதின் கேள்விகள் இது நமக்குரிய கேள்விகள். இதை சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது நான் பல காரியங்களை தான் சிந்தித்துக் கொண்டே இருந்தேன். இது நமக்குரிய கேள்விகள். இதிலிருந்து நானும் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். நானும் மற்றவர்களை குறித்து அப்படி பேசக்கூடாது. நானும் மற்றவர்கள் எதிராய் செய்யக்கூடாது. மனசாட்சியை விட்டு எந்த இடத்திலும் இறங்கக்கூடாது. உண்மையும் நீதியும் நேர்மையோடும் இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். இறை சித்தத்திற்கு ஒப்படைக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். தாவீது ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர் மேல் நீ கை வைக்காதே என்று சொல்லுகிறார். ஆண்டவரால் அழைக்கப்பட்ட சவுல் மீது நீ கை வைக்காதே என்று சொல்லுகிறார். கடவுளே நீதிபதி என்று சொல்லுகிறார். கடவுளே நீதிபதி என்று சொல்லுகிறார். கொலை செய்ய வேண்டும் என்ற வெறியுடன் வந்த சவுல் தாவீதின் குரலை கேட்கிறான். தாவீது சவுலை பார்க்க வருகிறான். பார்க்க வருகின்ற பொழுது பெரும் காயம் பட்டு அவன் மரண தருவாயில இருக்கிறான். இந்த தாவீது புலம்பி இருப்பான் இல்லையா? ஐயோ, என் சவுலை காணவில்லையே, என் தகப்பனை போன்றவன், என்னுடைய அரசன், என்னை உயர்த்தினவன், எனக்கு ஏராளமான பதவிகளை தந்தவன், சவுலை காணவில்லை என்று சொல்லி அவனுடைய மனம் அங்கலாய்த்திருக்கும். எல்லாரும் மரித்து கிடக்கிறார்கள், ஏராளமான நபர்களை காணவில்லை, சவுல் எங்கே? இந்த ஒரு கேள்வி அவனுக்குள்ளாய் இருக்கும். அச்சமும் பீதியும் இருக்கும். அந்த பீதியிலே தான் வந்து பார்க்கிறான். அங்கே பார்க்கின்ற பொழுது சவுல் மிகுந்த துக்ககரமான சூழ்நிலையில் இருக்கிறான். ஆனால் நன்றா யோசித்துக் கொள்ளுங்கள், இந்த சவுலை தாவீது நடந்து வருகின்ற சத்தம் கேட்டிருப்பான். தாவீதினுடைய மூச்சு காற்றை முகர்ந்திருப்பான். தாவீதினுடைய ஒவ்வொரு அசைவுகளும் அவனுடைய மனக்கண்களிலும் இப்பொழுது மரிக்கின் தருவாயிலே அந்த கண் திறந்து பார்க்கின்ற பொழுது அவனுடைய முகம் தெரிந்திருக்கும். காரணம் என்ன? தாவீதை முதலாவது நேசித்தவன், தாவீதை தன் குழந்தையை போல அவன் ஏற்றுக்கொண்டவன், உடன் வைத்திருந்தான், உடன் எல்லா சௌபாக்கியங்களையும் கொடுத்து வைத்திருந்தான். மிகுந்த பாசம் கொண்டவன். பொறாமை நிமித்தமாய், மற்றவருடைய தவறான பேச்சுக்களும் ஏச்சுக்கள் நிமித்தமாய், அங்கே ஒரு பொல்லாத ஆவியின் நிமித்தமாய் தாவீதுக்கு விரோதமானான். ஆனாலும் இந்த சவுல் தாவீதை மறக்க முடியுமோ? தாவீதின் வைத்த பாசத்தை உடனடியாக விட்டுவிட முடியுமோ? எந்த மனிதனாலும் முடியாது. அது இருக்கும், அது இருக்கத்தான் செய்யும். ஆகவேத்தான் இன்று மனிதம் இப்படியாக நிலைத்திருக்கிறது. இல்லையென்றால் மனிதம் செத்து போயிருக்கும். இங்கே தாவீது வருகின்ற அசைவுகளும் ஓசைகளும் இந்த சில காரியங்களையும் இவன் பார்த்து கொண்டு இந்த சவுல் ஒரு வார்த்தை சொல்லுகிறான். பாருங்கள், என்ன சொல்லுகிறான்? தாவீதின் குரலை கேட்டவுடனே என் மகன் தாவீதே என்று சொல்லி அழைக்கிறான். இப்படி செத்து போவோம் என்று சொல்லுகிற சூழ்நிலையிலே, மரண தருவாயிலே இருக்கிற சவுல் கடைசியாக சொன்ன வார்த்தையை பாருங்கள். இதுதான் பாசம் என்று சொல்லுகிற ஒரு உறவு இருக்கிறது. அங்கே ஒரு இறைத்தன்மை இருக்கிறது. என் மகன் தாவீதே என்று சொல்லி அவன் அழைக்கிறான். முற்றிலுமாய் நான் தவறு செய்து விட்டேனே என்று சொல்லி புலம்புகிறான். என் மகன் தாவீதே என்று சொன்ன பொழுது இந்த தாவீது எப்படி வேதனைப்பட்டிருப்பான், ஓடி சென்றிருப்பான். இந்த சவுலை தூக்கி தன்னுடைய மடியிலே படுக்க வைத்திருப்பான். அதுதானே செய்வார்கள், வைத்திருப்பான். சவுலை பார்த்திருப்பான். இந்த சவுல் கடைசியாய் மனம் வருந்தினான். தான் செய்த தவறுகளை எல்லாம் அவன் திரும்ப மனதிற்குள்ளாயும் தாவீதோடும் கூட சொல்லுகிறான். மத்தேயு 5வது அதிகாரத்தில் நாம் இந்த திருச்சபையில், இந்த சமூகத்தில் சாரமுள்ள உப்பாய் வாழ நம்மை அழைக்கிறார். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.